திருச்செந்தூரில் நடைபெற்ற சூரசம்ஹார காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்த்தோம். வில்லிசை கலைஞர் மாதவி இணைந்திருக்கிறார். நெஞ்சுருகி நிற்கின்ற அடியவர்களுக்கு முருகன் தொடர்ந்து அருள் பாலித்துக் கொண்டே இருக்கிறார். வில்லிசை மூலமாக நாமும் பாடலாம். கந்தனுக்கே வேலனுக்கே முருகனுக்கே வேலவா வேலவா வேலனாக வந்தவரே வேலவா ஓடிவா நீ ஆடிவா வேலனாக வந்தவரே வேலவா 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 வேலனாக வந்தவனே வேலவா ஓடிவா விளையாடிவா வேலனாக வந்தவனே வேலவா வேலவா ஐயா திருச்செந்தூரில் குடியிருக்கும் வேலவா வேலவா திருச்செந்தூரில் குடியிருக்கும் வேலவா வேலவா தீவினையை தீர்த்து வைக்க ஆடிவா ஆடிவா ஓடிவா ஓடிவா வேலனாக வந்தவரே வேலவா 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 வேலனாக வந்தவனே வேலவா ஓடிவா விளையாடி ஆமா வேலனாக வந்தவனே வேலவா வேலவா ஐயா பழனிமலை மீது இருக்கும் வேலவா வேலவா பழனிமலை மீது இருக்கும் வேலவா வேலவா என் பாவங்களை தீர்ப்பதற்கு ஓடிவா ஓடிவா ஆடிவா 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 வேலனாக வந்தவரே வேலவா 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 வேலனாக வந்தவனே வேலவா விளையாடிவா வேலனாக வந்தவனே வேலவா வேலவா ஐயா குறுக்குத்துறையில் குடியிருக்கும் வேலவா வேலவா குறுக்குத்துறையில் குடியிருக்கும் வேலவா வேலவா குறை தீர்க்க இங்கே நீயும் ஓடிவா ஓடிவா குறை தீர்க்க இங்கே நீயும் ஓடிவா ஓடிவா ஆடிவா ஆடிவா வேலனாக வந்தவனே வந்தவரே வேலவா 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 வேலனாக வந்தவனே வேலவா ஓடிவா விளையாடிவா வேலனாக வந்தவனே வேலவா வேலவா ஐயா திருப்பரங்குன்றத்திலே வேலவா வேலவா திருப்பரங்குன்றத்திலே வேலவா வேலவா தீமைகளை அழிப்பதற்கு ஆடிவா ஆடிவா ஓடிவா ஓடிவா ஆடிவா ஆடிவா வேலனாக வந்தவரே வேலவா வேலவா ஓடிவா ஆடிவா ஐயா பழமுதிர் சோலையிலே வேலவா வேலவா பழமுதிர் சோலையிலே வேலவா வேலவா பாவம் தீர்க்க நின்றவனே ஆடிவா ஆடிவா ஓடிவா ஓடிவா ஆடிவா ஆடிவா வேலனாக வந்தவரே வேலவா வேலவா வடிவேலவா வேலனாக வந்தவனே வேலவா அரோகரா ஓடிவா அரோகரா விளையாடிவா வேலனாக வந்தவனே வேலவா வேலவா ஐயா திருத்தணியில் குடியிருக்கும் வேலவா வேலவா திருத்தணியில குடியிருக்கும் வேலவா வேலவா தெய்வ யானை நாதனாக ஆடிவா ஆடிவா தெய்வ யானை நாதனே நீ ஆடிவா ஆடிவா நீ ஓடிவா ஓடிவா வேலனாக வந்தவரே வேலவா வேலவா வேலவா
வேலவா வேலவா வடி வேலவா வேலனாக வந்தவரே வேலவா ஓடி வா நீ ஆடி வா வேலனாக வந்தவரே வேலவா ஓடி வா வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா வீரவேல் முருகனுக்கே அரோகரா கந்த சஷ்டி பிரியனுக்கே அரோகரா அரோகரா அரோகரா. எவ்வளவு பெரிய ஞானம் பெற்ற வேலனாக இருந்தாலும் நம்மோடு விளையாடி வா என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அறுபடை வீடுகளில் கந்த சஷ்டி விழா காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். முருகனினுடைய பெருமையை சொல்லும் பொழுது சொல்லிக்கொண்டே போகலாம். கோல்டு தேவராஜ் சார், இப்ப பூலோகத்தை காப்பதற்காக அவதாரங்கள் எடுத்த கடவுள்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் முருகனுடைய அவதாரத்தை பார்க்கிறப்ப விண்ணோர்களை காக்க வேண்டும் என்பதற்காக அவதாரம் எடுத்திருக்கிறார். ஒரு உயர்ந்த அவதாரமாகவே பார்க்கப்படுகிறது. முருகனை புகழ்ந்து பாடலாமா? செந்தில் வடி வேலவனே போற்றி, ஆனை முகன் சோதரனே போற்றி. செந்தில் வடி வேலவனே போற்றி, ஆனை முகன் சோதரனே போற்றி. சங்கத்தமிழ் அருள்பவனே போற்றி, சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி. சங்கத்தமிழ் அருள்பவனே போற்றி, சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி. எங்கள் குல தெய்வமே போற்றி, ஏழை குறை தீர்ப்பவனே போற்றி. எங்கள் குல தெய்வமே போற்றி, ஏழை குறை தீர்ப்பவனே போற்றி. வெற்றிவேல் முருகனே போற்றி, வீரவேல் முருகனே போற்றி. திருச்செந்தூர் ஆண்டவனே போற்றி, காக்க வேணும் வேலவா. எம்மை காக்க வேணும் வேலவா. காக்க வேணும் வேலவா. எம்மை காக்க வேணும் வேலவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கு முருகனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுமதி ஸ்ரீ, நீங்க இலங்கையில் தற்பொழுது இருக்கிறீங்க. இலங்கையிலிருந்து தான் இப்ப நீங்க இங்க இணைந்திருக்கிறீர்கள். இலங்கையில் எப்படி இந்த சஷ்டி விரதத்தை கொண்டாடுகிறார்கள்? சஷ்டி விழாவை அவங்க எப்படி கொண்டாடுறாங்க? பூங்குழலி, இலங்கையில சூரசம்ஹாரம் களை கட்டுது. இங்கதான் யாழ்ப்பாணத்திலே நல்லூர் கந்தன் கோவில் இருக்கிறது. இங்கதான் கதிர்காமம் இருக்கு. இன்னொன்னு திருச்செந்தூர் சூரசம்ஹாரம்னு நம்ம சொல்றோமே, இந்த சூரசம்ஹாரத்தோடு தொடர்புடைய கோவில் இலங்கையில இருக்கக்கூடிய கதிர்காமம். அத நம்மளுடைய கந்தபுராணம் எப்படி சொல்லுதுன்னா ஏமக்கூடம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா கடலுக்கு நடுவுல தான் சூரபதுமன் இருந்தான். அப்ப முருகன் படையெடுத்து வருகிற போது பல இடங்களில் தங்கினான், பல இடங்களில் அவனோடு போர் செய்தான். அதுல கதிர்காமம் என்று இப்ப நாம சொல்ற அந்த இடத்த நம்முடைய கந்தபுராணம் ஏமக்கூடம் அப்படின்னு சொல்லுது. இலங்கையில மட்டுமல்ல, நான் கனடா போயிருக்கும் போதும் நிறைய ஈழத்தமிழர்களை நான் சந்திச்சிருக்கேன். அவங்களுக்கு எல்லாமே முருகன் தான். வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை பார்த்தவர்கள். நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சஷ்டி விரதம் தவறாம கடைபிடிக்கிறாங்க. எவ்வளவோ இழப்புகளுக்கு பிறகும் முருகா உன்னை நம்பினோமே, இப்படி கைவிட்டுட்டியேன்னு ஒருத்தர் கூட சொல்லல. எங்களுக்கு எல்லாமே முருகன் தான், எல்லாமே முருகன் தான் என்று முருகனை இறுக பற்றி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த முருகன் மீதான பற்று, நம்பிக்கைன்றது நான் எப்பவுமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். இலங்கையில 4 நாட்கள் இங்க சஷ்டி விரதம் சொற்பொழிவுக்காக வந்திருக்கிறேன். இங்க முருகன் கோவில்களில் வேலைக்கு போயிட்டு மக்கள் வருவதாக இருக்கட்டும், சஷ்டி விரதம் இருப்பதாக இருக்கட்டும், இன்னைக்கு சூரசம்ஹாரம் அதை முடிச்சுட்டு தான் நான் நேரலையில இணைந்தேன். அவ்வளவு மக்கள் வந்து பங்கெடுத்துக் கொண்டார்கள். எப்போதுமே ஈழத்தமிழர்களுக்கு தெய்வங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய தெய்வம் முருகன். ரொம்ப அழகா அந்த முருகனை பற்றி இன்னைக்கு நேரலையெல்லாம் நம்ம பேசணும், நிறைய பேசணும். முருகப்பெருமானுக்கு என்ன சிறப்பு? மற்ற தெய்வங்களை விட முருகனுக்கு நிறைய பக்தர்கள் உண்டு, எல்லாருக்கும் பிடிக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை போய் முருகனை கும்பிட்டா அவனும் பால முருகனாக காட்சி தருகிறான்.
கல்யாணம் ஆனவங்க போய் சாமி கும்பிட்டா அவனும் குடும்பஸ்தனா வள்ளி தெய்வானையோட காட்சி தரான். வாழ்க்கைய நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு போதும்பா அப்படின்னு இந்த முதியவர்களா இருப்பாங்கல்ல, அவங்க போய் கும்பிடும் போது அவனும் அதே மாதிரி ஆண்டி கோலத்துல இருக்கிறான். எல்லோரும் வழிபடக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கிறான். அதனாலதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எத்தனை வயது உடையவர்கள் போனாலும் அவர்களுக்கு ஏற்றாற் போல காட்சி தரக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். இன்னொன்னு, முருகப்பெருமானுக்கு 12 கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா கால் 2 கால் தான். எல்லாரும் அதுக்கு பெரியவர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. 12 கை வச்சுக்கிட்ட முருகன் ஏன் 12 கால் வச்சுக்கல? என்ன காரணம் தெரியுமா? முதல்ல 12 கால் இருந்துச்சுன்னா நம்ம சாமி கும்பிட போகும்போது நம்ம கஷ்டத்துல துன்பத்துல கண்ணீரோட போய் முருகன் காலை பிடிச்சுக்கணும் அப்படின்னு போகும்போது 12 கால் இருந்துச்சுன்னா முதல்ல பயந்துருவோம். இன்னொன்னு, எந்த காலை பிடிச்சுக்கிறதுன்னு நமக்கே ஒரு குழப்பம் வந்துடும். அது மட்டும் இல்ல, நமக்கெல்லாம் 2 கை தான் இருக்கு. 2 கையால 12 காலை பிடிச்சுக்க முடியாது. அதனால முருகன் நாமெல்லாம் பிடிச்சுக்கிறதுக்கு வசதியா 2 கால் மட்டும் வச்சுக்கிட்டான். அப்படி 2 கால்களையும் பிடித்து கொள்கிற பக்தர்களுக்கு தன்னுடைய 12 கரங்களாலும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் முருகப்பெருமான். நாம 2 காலை தான் பிடிக்கிறோம். ஆனா அவனுக்கு 2 கையால கொடுத்தா போதாது. இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ என்று 12 கரங்களாலும் தன்னுடைய பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி தரக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். அதுலயும் முருகனே சொல்றான் அருணகிரியார்கிட்ட, என்னுடைய பாதம் சின்னதா இருக்கு, சிற்றடி, என்னுடைய கை பெருசா இருக்கு, முற்றிய தோள். இது முருகனே பாடின திருப்புகழ். இந்த திருப்புகழை பாடியது முருகன். அதுல முருகன் சொல்றான், என் பாதம் சின்னதா வச்சுக்கிட்டேன், கை பெருசா வச்சுக்கிட்டேன், இதை வச்சு நீ திருப்புகழ் பாடுங்கிறான். ஏன் பாதத்தை முருகன் சின்னதா வச்சுக்கிட்டான்? முதல்ல 12 கை வச்சிருக்கிறவன் 12 கால் வச்சுக்காம 2 கால் வச்சுக்கிட்டதுக்கு காரணம் நாமெல்லாம் புடிச்சுக்கிறதுக்கு வசதியா, நம்ம 2 கையாலையும் புடிச்சுக்கிறதுக்கு வசதியா. அடுத்து அந்த காலையும் சின்னதா வச்சுக்கிட்டானா. ஏன் தெரியுமா? குழந்தை அதோட பிஞ்சு கையால கூட புடிச்சுக்கலாம். நோய் தளர்ந்து போனவர்கள் கூட புடிச்சுக்கலாம். உடம்புல முதுமை உடம்பு சுருங்கி போனவங்க கூட போய் பிடிச்சுக்கலாம். எல்லாரும் பிடிச்சுக்கிறதுக்கு வசதியா என் காலை நான் சின்னதா வச்சுக்கிட்டேன். ஆனா என் காலை பிடிச்சவங்களுக்கு நான் சின்ன கையால இல்ல, பெரிய கையால கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் முருகனுடைய, ஏன் அவனை எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னா முருகனுடைய தனி சிறப்பு அதுதான். இந்த கந்த சஷ்டி விரதம் நாம இருக்கிறோமே, இன்னைக்கு சூரசம்ஹாரம் பார்த்திருக்கிறோம், நாளைக்கு திருக்கல்யாணம் பார்க்க போறோம். இதெல்லாம் நமக்கு எங்க இருந்து தெரியுது? ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டியில சூரசம்ஹாரம், அடுத்த நாள் திருக்கல்யாணம். இதெல்லாம் நமக்கு எங்க இருந்து தெரியுதுன்னா கந்த புராணத்துல இருந்து தான் தெரியுது. கட்சிய பிற்பாடுனா கந்த புராணம். இந்த கந்த புராணத்துக்கு என்ன சிறப்பு, இந்த சஷ்டி விரதத்துக்கு என்ன சிறப்புன்னா, இந்த கந்த புராணம் தொடங்குறது பார்வதி கல்யாணத்துல தொடங்குது, முடிகிறது வள்ளி கல்யாணத்துல முடியுது. நடுவுல தெய்வயான கல்யாணம் இருக்கு. ஆக மொத்தம் முருகப்பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கிற போது கேட்கிற போது 3 தெய்வ திருமணங்கள் அதுல வருது. அது மட்டுமல்ல, இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை முருகப்பெருமான் காப்பாற்றி தருகிறான். ஏன்னா இந்திரன் சூரபதுமனுக்காக பயந்து சீர்காழிக்கு பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு சூரபதுமனால எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். இந்திராணி அழுவுறா, என்னுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றி கொடுன்னு இந்திராணி அழுததால் முருகப்பெருமான் அவளுடைய மாங்கல்யத்தையும் காப்பாற்றி தருகிறான். இதையும் அருணகிரியார் பாடினார். சந்தான புஷ்ப பரிமல கிண்கிணி முக சரணயில அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்திய பிரிய ஆலிங்கன சிந்தாமணி கலசக்கரகடக போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரு சித்திரக்கலாபமைலாம் மந்தாகினி பிரப வதரங்க வனசரோதய கிருத்திகா வரப்புத்திர ராஜீவ பரியங்க தந்திய வராசலன் குலிசாயுதத்து இந்திராணி மங்கில்ய தந்து ரக்ஷாபரண இகழ்வேல் வினோதன் அருள்பூர் இமயகிரி குமரி மகன் ஏறு நீல கிரீவ ரத்ன கலாபமயிலே. அப்ப முருகனுடைய வரலாற்றில் 3 தெய்வ திருமணங்கள் வருகின்றன. அது மட்டுமல்ல, இந்திராணிக்கு அவன் மாங்கல்ய பலத்தை கொடுக்கிறான், மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கிறான். ஒருத்தன் எரிஞ்சு கிடக்குறான், மன்மதன்னு பேரு, ரதி அழுவுறா சிவபெருமான் கிட்ட. உடனே அவளுடைய கண்ணுக்கு மட்டும் தெரியும்படியாக மன்மதனை உயிர்ப்பித்து கொடுத்து ரதிக்கும் மாங்கல்ய பாக்கியத்தை சிவபெருமான் கொடுக்கிறார். அப்போ முருகனுடைய வரலாறு என்பது, திருமணம்ன்றது என்ன, ஒரு மங்கள நிகழ்வு இல்லையா? நாளைக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுது. திருமணம் நடக்கிற வீடு எப்படி இருக்கும்?
ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எல்லாரும். யார் மேலேயாவது கோபம் வந்தா கூட இரு நல்ல காரியம் நடக்குது இப்ப எதுவும் பேசாது அப்படின்னு சொல்லிடுவோம். மத்த நேரத்துல வீட்டுல கோபப்படுவோம், சண்டை போடுவோம். ஆனா திருமணம் நடக்குதுன்னா என்ன பண்ணுவோம், நல்ல காரியம் நடக்குது நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம் என்பது நீங்கள் சொன்னது போல சுமஸ்ரீ மிக ஒரு சுப காரியமாக இருக்கிறது. நாளை திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. அதை காண்பதற்கும் பக்தர்கள் குவிவார்கள். மாதவி, கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களை காக்க வேண்டும் கந்த கடவுளை என்று பல்வேறு விதமான பாடல்களை நீங்க தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கீங்க. மீண்டும் ஒரு பாடலை பாட முடியுமா? ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஓடிவா ஓடிவா முருகா நீ ஓடிவா உமையவள் தன் மகனே ஓடிவா ஐயனே கணபதி தோலகனே ஓடிவா முருகா கணபதி தோலகனே ஓடிவா முருகா கண்கண்ட தெய்வமே நீ ஆடிவா முருகா கண்கண்ட தெய்வமே நீ ஆடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா உமையவள் தன் மகனே ஓடிவா ஓடிவா முருகா நீ ஓடிவா உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஐயனே அடிவார சுற்றி வந்த ஓடிவா முருகா அடிவார சுற்றி வந்த ஓடிவா முருகா அன்னை சக்தி பாலகனே ஆடிவா முருகா அன்னை சக்தி பாலகனே ஆடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா உமையவள் தன் மகனே ஓடிவா ஓடிவா முருகா நீ ஓடிவா உமையவள் தன் மகனே ஓடிவா உனக்கு பாலோடு பஞ்சாமிர்த ஓடிவா முருகா பாலோடு பஞ்சாமிர்த ஓடிவா முருகா பழனி மலை ஆண்டியாக ஆடிவா முருகா நீ பழனி மலை ஆண்டியாக ஆடிவா முருகா முருகா நீ ஓடிவா உமையவள் தன் மகனே ஓடிவா உனக்கு வண்ண வண்ண காவடி முருகனினுடைய புகழை ஓடி வரச் சொல்லி, பாடி வரச் சொல்லி, ஆடி வரச் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மிக சுருக்கமாக ஒரு பாடலோடு நிறைவு செய்யலாம்.